அந்த கோயிலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன செய்ய முடியும், ரசிகர்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் அதை அனுமதிச்சிருக்காரு. அதில் அந்த டேட்டூஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அவரோட ஃபோட்டோஸ் போட்டு இதெல்லாம் வெளியே வரும்னு தெரிஞ்சிருந்தா அவர் கண்டிப்பாக அந்த துண்டை அந்த டேட்டு தெரியாமல் மறைச்சி கூட அவர் போட்டிருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அஜித்தை நான் அப்படி தான் நம்புகிறேன். தன்னை வெளிப்படுத்திக்காதவர். ஆனாலும் அவரையும் மீறி அந்த அம்மன் வெளியே வந்துட்டாங்க. ஓகே, இப்போது இந்த படம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த படத்தை நான் பார்த்த அந்த நிமிஷம் நான் என்ன நினச்சேன்னா, அவரை பிடிக்காதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆக்டர் அவர், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் ஒரு ஆக்டர், அதனால் நல்லவர்ன்றாங்க. அதனால் எனக்கு அவரை பற்றி எனக்கு எந்த கருத்துன்னே எனக்கு கிடையாது. அவரை பற்றி பெருசாக நான் எதுவும் படிக்கவும் மாட்டேன். ஆனால் அது நான் பார்த்ததும் நான் என்ன நினச்சேன், ஆகா ஒரு சாமி டேட்டூ போட்டிருக்காரு அஜித்து, இனி இதை வச்சு நம்ம ஆன்மீக வியாபாரிகள் என்னென்ன வியாபாரம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சேன். அடுத்த நாளே ஒரு யூடியூபர் அதுக்கு ஒரு பதிவு போட்டார்.